வீரபாண்டியன். சன் தொலைக்காட்சியில் ஏற்கனவே நிகழ்ச்சி நடத்தி கொண்டு வருகிறேன். இந்த ஒரு நல்வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்காக இது ஒரு பெரும் பேராக நான் கருதுகிறேன். பெருந்தகை விஜய் அவர்களே மற்றும் எனது அன்பிற்குரிய நேசத்திற்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, நண்பர்களே, உங்கள் இடத்திலேயே மாற்று மதத்துக்காரர்களை நீங்கள் சில மையங்களை கேட்க வேண்டும் என்று கேட்டு அருமை சகோதரர் சாதிக் அவர்களும் மற்றும் பேராசிரியர் பெருமக்கள் ஜவஹர்லால் அவர்களும் சில தினங்களுக்கு முன்னே என்ன சொன்னார்கள். அதன் வழியாக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு சில சந்தேகங்களையும் தொடக்கத்திலே அருமை சகோதரர் என்னை பற்றி அறிவுப்படுத்தும் போது பெரிய தலைவர்கள் எல்லாம் இடக்கு முடக்காக கேள்வி கேட்பேன் என்று சொன்னார்கள். நான் உங்களை இடக்கு முடக்காக கேள்வி கேட்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு இங்கே வரவில்லை. எனக்கு அந்த நோக்கம் கிஞ்சிட்டும் கிடையாது. ஏனென்றால் என்னை பற்றி முதல்ல கொஞ்சம் சுயபுராணம் சொல்லிட்டா நல்லா நினைக்கிறேன். பின்னால கொஞ்சம் சண்டை போட போறோம். எனக்கு எந்த மதத்திலும் ஆழ்ந்த நம்பிக்கை கிடையாது, எந்த மதத்திலையும் வெறுப்பும் கிடையாது. நான் எல்லாவற்றையும் படிக்கிறேன், மாணவனாக இருக்கிறேன். அவ்வப்போது எல்லா மதங்களிலும் எனக்கு முரண்பாடு தெரிகிறது. கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது அந்த முரண்பாடை சரியானதாகவும் தோன்றுகிறது. என் அறிவை நானே அவ்வப்போது மறுபரிசீலனை செய்து கொள்கிறேன், சுய பரிசோதனை செய்து பார்த்துக் கொள்கிறேன். எனவே எனக்கு எந்த மதத்திலும் ஈடுபாடு கிடையாது. நான் பிறந்திருக்கிற இந்து மதம் என்று என்னை சார்ந்தவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற மதத்திலே கூட எனக்கு அவ்வளவு நம்பிக்கை எல்லாம் கிடையாது. எனவே அதிலேயே முரண்பாடுகள் இருக்கின்றன. உலக மதங்கள் எல்லாவற்றிலும் முரண்பாடுகள் இருக்கின்றன எனக்கு நினைக்கக்கூடியவன் நான். அதே போல பல நல்ல விஷயங்களும் மனிதனை வழிநடத்துவதற்கு சட்டத்தால் மட்டும் முடியாது, அரசாங்கம் மட்டும் ஒரு மனிதனை வழிநடத்த முடியாது என்று நான் நம்புகிறவன். எனவே சட்டத்துக்கு அப்பாற்பட்டு இந்த மனித மிருகத்தை சாட்டையால் அடித்து சரியான பாதையில் நடத்த வேண்டும் என்றால் அதற்கு இது போன்ற மதங்கள் தேவை என்கிற கருத்தும் ஒரு பக்கம் இருக்கிறது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் எல்லாம் அதைத்தான் சொல்கிறார்கள். ஒரு சில கேள்விகளை நான் உங்களிடம் கேட்பதற்காக வரிசைப்படுத்தி வைத்திருக்கிறேன். அதிக நேரம் எடுத்துக் கொள்ள மாட்டேன். இப்போ நான் சற்று நேரத்துக்கு முன்னர் வந்ததுல ஒரு பிஜேவர்கள் சொன்னது ஒரு முரண்பாட்டை நான் பார்த்தேன். அது முரண்பாடா என்று எனக்கு தெரியவில்லை. அந்த சந்தேகத்தை மட்டும் வைத்துவிட்டு அடுத்த கேள்விகளுக்கு போகிறேன். இங்கு ஒரு அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டார். அதாவது பைபிளில் இருந்து வந்ததுதானே குர்ஆன் என்று அவர் கேட்டார். அப்படி இருக்க முடியாது என்று நீங்கள் மறுத்தீர்கள். அதற்கு நீங்கள் 2 காரணங்களை வைத்தீர்கள். தொடக்கத்திலே சொன்னீர்கள் அவர்கள் வாழ்ந்த இடத்தாலும் காலத்தாலும் வேறுபட்டிருந்தார்கள். செய்தி போக்குவரத்து இல்லாத காலகட்டம், அது கம்யூனிகேஷன் கிடையாது. எனவே நபிகள் அவர்கள் பைபிளை பார்த்திருக்க முடியாது என்று சொன்னீர்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் உம்மி நபி, எழுத படிக்க தெரியாதவர்கள். எனவே பைபிள் இருக்கிற சாராம்சத்தை உணர்ந்து கொண்டிருக்க முடியாது என்று ஒரு வாதத்தை முதலில் வைத்தீர்கள். பின்னால் சொன்னீர்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா செய்திகளுக்கும் மறுப்பாக சொல்லுகிற போது எப்படி நாங்கள் அதை பார்த்து எழுதிக்க முடியும் என்று கேள்வி வைத்தீர்கள். பின்னால் அவர் மறுத்து பைபிளில் சொல்லப்பட்ட செய்திகளை எல்லாம் மறுத்து நபிகள் அவர்கள் பேசியிருப்பார்கள், உங்கள் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் குர்ஆனை எழுதிய பிதாமகர் நிச்சயமாக பைபிளை பார்க்காமல் இருந்திருக்க முடியாது. உங்கள் வார்த்தைப்படியே பார்த்திருக்க வாய்ப்பில்லை, தகவல் இல்லை, அவர் படித்தவரும் இல்லை. எனவே அது தொற்றிருக்கவே முடியாது என்பது போல முதலில் சொன்னீர்கள். உடனே உங்களுடைய 2வது கருத்திலேயே தாவீது சொல்லப்பட்டதை மறுத்து அப்படி நம்பாதீர்கள், அது இல்லை என்று நபிகள் பேசியிருக்கிறார் என்று சொல்கிறீர்கள். லோத் மகளையே புணர்ந்தார் என்பதை கண்டிக்கத்தக்க அநாகரிகமான பழக்கம் என்று குர்ஆனில் சொல்லப்பட்ட நல்ல கருத்து, எனக்கு உடன்பாடுதான். அதை மறுத்திருக்கிறார் என்று சொன்னீர்கள். அந்த முதலில் எழுதப்பட்ட பைபிளுக்கு மாற்றாக வந்த 2வது அது அமெண்ட்மெண்ட் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆங்கிலப்படி மிகச் சிறப்பான படைப்பு. மனித நாகரிகம் வளர வளர, புதிய புதிய நூல்கள் வளர வளர முந்தைய சிந்தனையை பிந்தைய சிந்தனையை அடித்து தூக்கி போட்டுவிட்டு முன்னாலே செம்மாந்து நிற்கும். அதனாலேதான் நபிகள் அவர்கள் இறுதி இறை தூதர் என்று சொல்கிறோம். எனவே பார்த்திருக்க முடியாது என்பது உங்களுடைய சுய முரண்பாடு என்று நான் நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய அருமை சகோதரர் வீரபாண்டியன் அவர்கள் கேள்விகளை கேட்பதற்கு முன்னால் என்னுடைய இந்த விளக்கத்திலே இருந்த ஒரு முரண்பாட்டை உங்களுக்கு சுட்டிக்காட்டினார்கள். அவர்களுடைய அந்த பார்வையிலே அது முரண்பாடு என்று சொல்வது உங்களுக்கு சரியாக தோன்றலாம். ஆனால் இஸ்லாம் என்பதை என்னங்கிறத திருமறை குர்ஆன் எங்களை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகத்தால உருவாக்கப்பட்டதே கிடையாது. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. கடவுளால் வழங்கப்பட்ட வேதம் என்று நாங்க குர்ஆனை பற்றி நம்புறோம். பைபிள்ல உள்ள தவறுகளை கூட குர்ஆனுக்கு படைச்ச இறைவனுக்கு தெரியும். இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள் அது தவறு என்று குர்ஆன் மூலமாக இறைவன் மூலமாக நபிகளுக்கு சொல்லப்படும். நபிகள் அதை விளக்கி சொல்லுவாங்க.
பைபிளை அவங்க படிச்சு பார்க்கவே இல்லை, இப்பவும் பார்க்கலன்னு தான் சொல்றேன். இந்த பைபிளை பற்றி குர்ஆன் விமர்சித்தாலும் பைபிளை படிச்சுட்டு விமர்சிக்கல. படைத்த இறைவனாகிய கடவுள் அத முகமது நபிக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு, அதை வச்சு சொன்னாங்க என்பதுதான் இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை. அதனால பைபிளை பற்றி குர்ஆன் பல இடங்கள்ல விமர்சிக்குது. நீங்கள் 3 கடவுள்னு சொல்லாதீங்க, லோத்து பத்தி இப்படி விமர்சனம் பண்ணாதீங்க, சாலமோன குடிகாரன்னு சொல்லாதீங்க, சாலமன் இந்த சூனியம் மந்திரம் இந்த மாதிரி ஏமாத்திக்கிட்டு இருந்தான்னு சொல்லாதீங்க என்றெல்லாம் திருமறை குர்ஆன் சொல்லுதுன்னு சொன்னா, அந்த பைபிளையும் ஆரம்பத்தில் பைபிள் கடவுளால் வழங்கப்பட்ட வேதம் தானே, அதுலயும் அவங்க மாற்றம் பண்ணிட்டாங்க தான் முஸ்லீம்கள் நினைக்கிறோம். அதுல உள்ள தவறுகளை உலகத்தில் எந்த பகுதியில் உள்ள தவறுகளா இருந்தாலும் அதையெல்லாம் நபிகளுக்கு சொல்லிக் கொடுத்து, நபிகள் ஒரு ஸ்பீக்கரா தான் அவங்க எடுத்து சொன்னாங்க. குர்ஆன்ல உள்ளது அவங்களா உண்டாக்கிட்டது இல்ல. ஆனா மற்றவங்க பார்வையில எப்படின்னா, குர்ஆன் நபி எழுதினாருன்ற ஒரு பார்வையில வச்சா சரிதான். நபிகள் எழுதினார்னு சொன்னா படிக்காம எழுதிருக்க முடியாது. குர்ஆனை நபியே எழுதி கொண்டாருன்னு சொன்னா அப்ப அந்த பைபிளை போய் படிச்சுதான் விமர்சிச்சுட்டு இருக்கணும். அது அவங்க மத்தவங்க அந்த நம்பிக்கை பிரகாரம் அவங்க கேட்கறது சரிதான், அது முரண்பாடா தான் தெரியும். எங்க நம்பிக்கை, இஸ்லாமியர்கள் நம்பிக்கை எப்படின்னு கேட்டா, குர்ஆனுக்கு முகமது நபிக்கு அந்த சம்பந்தமும் கிடையாது. அவருக்கு குர்ஆன்ல எப்படி இருக்கு, மா குன்த தத்ரி மல் கிதாபு வல் ஈமான், வேதம் என்றால் என்னவென்றே உனக்கு தெரியாமல் இருந்தாய், உனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்படியே நபிகள் நாயகத்தை பார்த்து திருமறை குர்ஆன் சொல்லுது. பல விஷயங்கள நபிகள் நாயகத்தை கண்டிக்கிற மாதிரி உலகம். உதாரணமா ஒரு சம்பவம் இருக்கு, அலிஃப் லாம் மீம் குலிபத்திர் ரூம். ரோமாபுரிக்கு பாரசீகத்துக்கும் ஒரு சண்டை நடக்குது. நபிகள் நாயகம் மக்காவுல இருக்கும் பொழுது தகவல் தொடர்பு சாதனம் இல்லாத ஒரு காலம் தான். அந்த இடத்துல திருமறை குர்ஆன்ல அந்த போர்ல ரோமாபுரி தோற்கடிக்கப்படுது, பாரசீகர்கள் வெற்றி பெறாங்க. நபிகள் நாயகம் காலத்தில் நடந்த ஒரு போர்ல ஈரானியர்கள் வெற்றி பெறாங்க, இத்தாலியர்கள் தோத்து போயிடுறாங்க. அந்த செய்தி, தோல்வி செய்தி அடுத்த செகண்ட் திருமறை குர்ஆன்ல அலிஃப் லாம் மீம் குலிபத்திர் ரூம், இத்தாலி வீழ்ந்து விட்டது என்று நபிகள் நாயகம் சொல்லப்படுது. இவங்க பார்த்துட்டு வரல, இவங்க போய் அங்க பார்த்தோம், அந்த ஈரானுக்கு போனதோ இதை வச்சு ஈரானுக்கு போனாங்கன்னு சொல்ல முடியாது, இத்தாலிக்கு போனாங்கன்னு சொல்ல முடியாது, தகவல் தொடர்பு சாதனம்னு சொல்ல முடியாது. இறைவன் தரப்பிலிருந்து வரக்கூடிய வாதம் நாங்க நம்புறதுனால எங்க லைன்ல இருந்து அது முரண்பாடு இல்லை. ஆனா அவங்க இறைவன் தான் தந்தாங்கிற உங்களுக்கு டவுட் இருக்குமா, ஆனால் முகமது நபி எழுதினாருன்னு நினைச்சா பைபிளை பார்க்காம இப்படி எழுதியிருக்க முடியும்ன்ற பார்வையில அவங்க சொல்றது இருக்கு. அவ்வளவுதான்.